ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ஃபைனலி டெக்னீஷியன் கிரேட் 3யோட ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் எல்லாமே வந்துடுச்சு. அதாவது கேண்டிடேட் லிஸ்ட், ஸ்கோர் கார்டு, கட் ஆஃப். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த எல்லா பிடிஎஃப்பும் ஆல்ரெடி நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட் ஆஃப்க்கு வரேன். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 100 நார்மலைஸ்டு மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70+, 80+ அந்த ரேஞ்சில் போயிருக்கு. கேட்டகரி நம்பர் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடும்போதே சொன்னேன் இல்லையா, ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த 1 to 18 கேட்டகரி வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கிரேட் 1 சிக்னல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் 1ல் வந்துடும். அண்ட் தென் கிரேட் 3யை பொறுத்த வரைக்கும் எஸ்என்டி, அதாவது கேட்டகரி நம்பர் 15 இருக்குது பார்த்தீங்களா, கேட்டகரி நம்பர் 15 தான் பிசிஎம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அதிக கட் ஆஃப் போயிருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப் டு 18 கேட்டகரி வரைக்கும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் ஃப்ரம் 19 to 40 வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணாங்க தெரியுமா வேகன்சி. அதுலேயுமே என்னென்ன கேட்டகரி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது கேட்டகரி நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்கும், அதோட வேகன்சி டீட்டெயிலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ட்ரேட் அப்படிங்கிறத. சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 2 to 40. ஏன்னா 1 வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு போயிடுச்சு. சரியா? ஸோ 2 கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் கிரேட் 3 பிளாக் ஸ்மித் நம்பர் 2. ஸோ கட் ஆஃப் கம்மியாக போகிறதுக்கு காரணம் மேபி பிளாக் ஸ்மித்தில் கம்மியான கேண்டிடேட்ஸ் இருக்கலாம், கம்மியான கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்கலாம், அந்த மாதிரி. மற்றபடி நீங்கள் என்ன ட்ரேடோ அதில் பாருங்கள். அண்ட் தென் உங்களோட லிஸ்ட். சரியா? ஸோ சென்னை ஜோனோட லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் இன் தி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்டட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்பயும் தர மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் குயிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கால் லெட்டரில் இந்த 15 டிஜிட் இருக்கும். 15 டிஜிட் தானே? இந்த 15 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. எந்த பிடிஎஃப் சாஃப்ட்வேரில் சர்ச் பண்ணிங்கனாலும் ஆர் ஆப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் வந்துடும். ஜஸ்ட் இந்த 15 நம்பர்ஸ் என்டர் பண்ணுங்க, அந்த ஃபைண்டு கொடுங்க. ஸோ உங்களோட நம்பர் இதில் இருந்தால் மட்டும்தான் காட்டும், இல்லைனா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ மறக்காமல் ஜஸ்ட் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்கும். ஸோ இந்த ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 15 டிஜிட் ரோல் நம்பர் இங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை என்டர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இன் தி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் ஃப்ரம் 20 to 30 ஃபார் டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட் நோட்டிஃபைட் அகைன்ஸ்ட் சென் 2/2024 கேண்டிடேட்ஸ் பேரிங் ரோல் நம்பர்ஸ் லிஸ்டட். ஸோ ரோல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அண்டர் have been provisionally shortlisted for the document verification and medical examination. ஸோ இவங்களுக்கு இதோட அடுத்த ஸ்டேஜ் கிடையாது, டைரக்ட் டிவி அண்ட் டைரக்ட் மெடிக்கல் தான். ஸோ அதை தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு எப்போ என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ என்னைக்கு டிவி இருக்கோ அதுக்கு அடுத்த நாள் உங்களோட மெடிக்கல் இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு. சரியா? ஸோ உங்களோட ரிசல்ட்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் வேகன்சி, பேஸ்ட் ஆன் காம்படிஷன். நீங்கள் பாருங்கள், சம் கேட்டகரி நம்பர் 20 ஐசிஎஃப் 67.3 போயிருக்கு. ஸோ கேட்டகரி நம்பர் 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 கார்பெண்டர். ஸோ இங்கே கார்பெண்டர் மட்டும்தான் காம்படிஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக தெரியும் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிவிக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், யாரும் அப்செட் ஆக வேண்டாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.